ராதேஷாம். ஹரே கிருஷ்ணா. ராதேஷாம். அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நமஸ்காரமும் ஆசீர்வாதமும். இன்றைய தினம் கார்த்திகை மாதம் சோமவாரம். ஏறக்குறைய 100-120 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு வலம்புரி சங்கு. இந்த சங்கு பல பீடங்களிலிருந்து பல சுவாமிகளுக்கு அபிஷேகத்துக்கு கைங்கரியம் பண்ணி இப்போ கிருஷ்ணர் கைங்கரியத்திற்காக எழுந்துள்ளி இருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணனுடைய அருள் எல்லாருக்கும் வரணும். இங்கே நம்ம அடிக்கடி தினந்தோறும் சொல்கிறது தான், சுவாமி இங்கே பசுக்களுக்கு நடுவில் இருக்கிறதால அவருக்கு பாலுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் சுவாமிக்கு, அதுலேயும் குறிப்பாக 1-2 பேர் கேட்காமையே பால் கொடுத்துட்டுருக்கா. அதனால் கிருஷ்ணர் எதையுமே கேட்டு வாங்கணுங்கிற நிலைமையில் இங்கே இல்லை. எப்போவுமே என்கிட்ட சில பேர் கேட்பா, எண்ணெய் இல்லையே கேளுங்கோ, நான் வாங்கி தரோம் அப்படின்பா. சுவாமிக்கு எண்ணெய் இல்லை, அரிசி இல்லை அப்படின்லாம் கேட்குற பழக்கம் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கணும். அதனால் தெரிஞ்சு சொல்கிறாளா தெரியாமல் சொல்கிறாளாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம மனசில் என்ன தோன்றதோ, பகவானுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தோன்றதோ அதை செஞ்சிடணும். எங்கேயாவது பகவான் நம்மக்கிட்ட கேட்பாரா, எனக்கு விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் இல்லை, கட்டிக்கிறதுக்கு துணி இல்லை, சாப்பிட அரிசி இல்லைன்னு? ஒரு அறியாமை. இது எல்லாமே ஒரு அறியாமை. கையில் என்ன இருக்கோ அதை செஞ்சிடணும். இல்லை எப்போ சௌரியம் வரும்போதோ அப்போ செய்கிறேன் அப்படிங்கணும். அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய யாதவர்கள்லாம் நம்ம கேட்காமையே கிருஷ்ணருக்கு பாலும் தயிரும் தாராளமாக அங்கே அவாத்தில் நந்தகோபர் வீட்டில் எப்படி பானையில் குடமாக பாலும் தயிரும் எப்போ பார்த்தாலும் இருக்குமோ, அது மாதிரியாக இங்கே கிருஷ்ணர் கோவிலில் இருந்துகிட்ருக்கு. அது கிருஷ்ணனுடைய அனுகிரகம்தான். சின்ன விஞ்ஞாபனம், இங்கே இருக்கக்கூடிய பசுக்களுக்கெல்லாம் பசு போஷணை பண்ணணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பசுக்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது கொடுக்கலாம். கிருஷ்ணன் ரட்சிக்கிறார், அண்ணா திருப்தியாக இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாயரட்ச வேலையில் சாயந்தரம் 4 பசுமாடை கிருஷ்ணர்கிட்ட குச்சல விசாரிக்க வந்துடும். அவரும் அது கிருஷ்ணன் மாட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் பசுக்கிட்ட. நான் கூட சொல்கிறது, வேணுகோபால சுவாமிங்கிறத விட நந்தகோபால சுவாமின்னு பேர் வச்சுருக்கலாம் கூட நான் தமாஷா சொல்லுவேன். ஏன்னா நந்தகோபுரம் தான் பசு பராமரிக்கிறதுல அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், சக்கரவர்த்தியாக இருந்தார். அதனால் அவர் திருவடியில் நிறைய பசுமாடெல்லாம் இங்கே இளைப்பாறும் சாயங்காலத்தில். அதனால் கிருஷ்ணருக்கு எல்லாமே தாராளமாக நன்னா கிடச்சிட்டுருக்கு. நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் நிறைய சௌபாகியங்கள் உண்டாகணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை. கொஞ்சம் அடியனுக்கு சரீர பிரயாசம் கொஞ்சம் இருக்கிறதால தினமும் கார்த்தால் கொஞ்சம் எழுந்துக்கும் போது கிருஷ்ணா அப்படின்னு கொஞ்சம் லேசாக அப்படி சோறு இருக்கும். ஆனால் உடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு கிருஷ்ணன் நினச்சிட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்பிங்க சன்னதியில் வந்தோடனே எல்லா பாதைகளும் எங்கே போச்சு அப்படின்னு தெரியாது. அந்த காலத்தில் அது மாதிரி தான் பண்ணுவாங்களாம் பூர்வாச்சாரியாரெல்லாம். தனக்கு ஏதாவது வலி நோய் இம்சைகள் இருந்தால் 2 தர்பியை போட்டுட்டு அதில் ஆவாகனம் பண்ணுவா. அதை பூஜையில் உட்காரும் பொழுது பூஜை முடிஞ்சோடனே மறுபடியும் தான் வாங்கி வச்சுட்டுருவாங்க. ஏன்னா இந்த கர்ம பலனை இந்த ஜென்மாலே அனுபவிக்கணும் அப்படிங்கிறது பூர்வாச்சாரியாளுடைய ஒரு அணுகி. அதனால் அந்த வகையில் நமக்கு சரீரங்கள் இருந்தாலும் கிருஷ்ணர் எல்லாரையும் நன்னா வச்சுக்கணும். எல்லாருக்கும் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கணும், ஆயுட ஆரோக்கியத்தை கொடுக்கணும், சந்தான பாக்கியத்தை கொடுக்கணும், விவாக பாக்கியத்தை கொடுக்கணும், உத்தியோக பாக்கியத்தை கொடுக்கணும், ஸ்ரீவித்யா பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் திருவடியில் மறுபடியும் வேண்டிக்கிறோம். ஸ்ரீகிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாகவதம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். கிருஷ்ணன் அருளால் பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுகாச்சாரியார் உபதேசம் அப்படிங்கிற நிலைமையில் அங்கே இருக்குது. சன்னிதானத்தில் உத்தரவு வந்தோடனே தான் நம்ம எதையுமே எப்போவுமே ஆரம்பிக்கிறது. அதுக்கு உண்டான சிந்தனைகள் எல்லாம் அப்போ தான் சரியாக வரும். அதனால் சாயரட்சை உள்ள இன்றைக்கி எப்படியாவது பகவான் அனுகிரகம் பண்ணி அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை மறுபடியும் துவக்கி கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாராயணா 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 மகா சுதர்சனாய வித்மஹே ஜுவாலா சக்கரதீமஹே தன்னோ சக்கர பிரச்சோதயாது. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாதூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாய நமஹ. கிருஷ்ணாய நமஹ. கிருஷ்ணாய நமஹ.